அழகாஸ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ எ பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சி போடுங்க. கதை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக போகுது. அதுவும் இல்லாமல் டேர்னிங் பாயிண்ட்டும் நிறைய இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை கூட சொல்லுவாங்க. அந்த ஜெனிட்டிவ் பொண்ணுன்றவ எப்படி வந்திருப்பா யார் அவன்றது. அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சரிங்க, சமயத்தோட கதை போடுமா. அத்தனாசியம் பார்த்தா இப்போ அவ கத்து வச்சிருந்த மேஜிக் எல்லாமே இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். டே லூக்கஸ், இதை பாத்தியடா? பரவாயில்ல, அந்த அளவுக்கு மோசமா பண்ணல. ஆனா நீ ஸ்பீடாவே கத்துக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. என்ன பண்றது, நான் ஒரு ஜீனியஸா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் உனக்கு கரெக்டா நடக்குது. என்னடா இது கதையா இருக்கு? வேலை பார்த்துல நானே நீ நடா பேர் சம்பாதிச்சிட்டு போற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, நீயும் தான் திறமையான ஆளு. ஆனா இருந்தாலும் சொல்லி கொடுத்தது யாரு? சரி ஓகே, அப்போ ஒரு பர்சன் எப்படி பறக்க வைக்கிறதுன்ற மேஜிக் எனக்கு சொல்லி கொடு. நீ பெரிய ஆளு, நான் ஒத்துக்கிறப்போ. இல்ல இப்போதைக்கு உனக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இல்ல, பொறுமையா கத்துக்கும். ஏன் இல்ல? ஏன்னா ஒரு பர்சனை நீ பறக்க வைக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் தேவை. முதல்ல நீ நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையுமே பறக்க வைக்கணும். எவ்வளவு பெருசா தான் இருக்கணும்? எவ்வளவு பெருசுனா இப்ப பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா பொருட்களையும் மேல பறக்க வைப்பான். அவளையும் உட்பட. டே என்னடா பண்ற, கீழே இருக்கடான்ற மாதிரி பதறா. இப்ப புரியுதா எப்படி என் ஸ்கில்? என்ன மாதிரி நீ அதை பண்ணணும். நீ பிரமாதம் தான். சரி ஓகே, இருந்தாலும் நீ குடிக்கிற அந்த டீ கப் வந்து எந்த நான் எச்ச பண்ணதை நீ குடிச்சிட்டு இருக்க. எனக்கு உந்தான்ற மாதிரி அவன் கட்டிடுவான். அதுக்கப்புறம் மேஜிக் புக்கை புரட்டி பார்த்துட்டு இருக்கும் போது ஆட கடவுளே, போன தடவை நான் அஜிகள் கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாம வந்துட்டு அதனால அவன் என்ன தப்பா நினைச்சுப்பான். டே லூகஸ், லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த மிஸ்டர் ஸ்னோவியோடைய வீட்டுக்கு போனேன். திரும்பியா நீ அந்த இடத்துக்கு என்ன அனுப்ப முடியுமா? எதுக்கு நான் உன்னை அனுப்பணும்? அந்த பையனை பத்தி யோசிக்கிறது நிறுத்து. என்னடா பேசுற நீ? போன தடவை நீ அந்த இடத்த விட்டு வேகமா என்ன கூப்பிட்டு போய் நான் உனக்கு ஒரு குட் பை கூட சொல்லல. அதெல்லாம் முடியாது, உட்காரு. சும்மா தேவையில்லாத இந்த விஷயத்துக்குலாம் என்னுடைய மேஜிக்கை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்னடா பேசுற? வேணும்னா என் கிட்ட எடுத்துக்கோ. இல்ல முடியாது. போன முறை அனுப்புறது தானே நீ கடுப்பாயிட்ட. இன்னொரு முறை அனுப்பக்கூடாது நீ தானே சொன்ன. அதுக்கு எதுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு அவன் கேட்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா வில்லத்தனமா சிரிச்சுக்கினேன். நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேண்ட்ஸமான மேஜிக் யூசர். கண்டிப்பா நீ எனக்கு உதவி பண்ண உனக்கு கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு போயிட்டு அவன் கியூட்டா கேட்கறான். தலைவன் அதுலயே மயங்குறான். சரி ஓகே, ஒரே முறை தான். அதுக்கப்புறம் தலைவன் மின்னல் வேகத்துல அந்த விட்டு அவனை அமுச்சு விட்டுருவான். பார்த்தா வந்து லேண்ட் ஆன இடம் வந்து தப்பா போய் வேலை கூடமா வீந்துட்டான். லூக்கஸ் கம்யூனிட்டி நான் என்னடா பண்ணி வச்சிருக்கேன், ஒரு லேண்டிங் பர்ஃபெக்டா இல்லையா அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் ஏழை கூடமா அந்த இடத்துல ரொம்ப சின்னதா இருக்கனால அடிபடுது அவளுக்கு தலையே. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல எச்சிக்கிலே இருக்கான். ஏஞ்சல், நீங்க திரும்பியுமா? ஹலோ, திரும்ப பாக்குற எப்படி இருக்கேன்? ஒவ்வொருத்தரும் முறையும் இப்படிதான் வரீங்க போல பறந்து. ஆமா இந்த ஃபேரிஸ் புக்ல இப்படிதானே வருவாங்க. சரி அதை விடுங்க, என்ன இது? அதுக்கு நீ இப்படிப்பட்ட இடத்துல வந்து இருப்பீங்க. பாருங்க உங்களுடைய அழகான துணியெல்லாம் அழுக்காயிடுச்சு. இவன் ரொம்ப நல்லபடியா எல்லாருமே ட்ரீட் பண்றான். இவனுடைய நேச்சரான குணமே அதான் போல. அப்புறம் அவன் ஒத்து பார்த்துட்டு இருக்க, என்னாச்சு உங்களுடைய கண்ணு ஏன் இப்போ ரெட்டா மாறிட்டு இருக்கு? அட கடவுளே, இவன் லாஸ்ட் டைம் அதை நோட்டீஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு ஆசைப்பட்டானா அவளுடைய கண்களுடைய கலரை வந்து மாத்துறதா மாதிரி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவன் செட் பண்ணி அமுச்சு விட்டுருப்பான் இவள. சரி நீங்க ரொம்ப ஒத்து பார்க்காத. சரி என்ன மன்னிச்சிருங்க. ஆமா நீங்க என்ன பண்ணீங்க? அதுவா, கடைசியா வந்தப்போ நான் இந்த இடத்துல உங்ககிட்ட எந்த விதமான குட் பையும் சொல்லாம ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லாம போயிட்டேன். அதுதான் எனக்கு அந்த இடத்த விட்டு போன பிறகு மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்துச்சு. நீங்க போன பிறகு எனக்குமே கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. எப்படி பாதுகாப்பா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சுன்றது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ வந்ததுக்கான காரணமே ஒரு ப்ராப்பரா நல்லபடியா பேசிட்டு திரும்ப குட் பை சொல்லிட்டு போறதுக்காக தான். இதுக்காக வந்தீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திரும்ப உங்களை நான் பார்க்கறது எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைச்சேன். நீங்க என்னுடைய ஏஞ்சல் அப்படின்னு அவன் சொல்லவும் இவளுக்கு வெக்கமேடும். ஆமா என்ன இது பெட்டி பொடிக்கெல்லாம் யார கட்டிட்டு இருக்கேன்? ஆமா, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போய் படிக்க போறேன். ஆர்லாண்டாக்கு இன்னும் ஒரு 2 நாட்கள்லயே நான் போயிடுவேன். கடல் தாண்டி போறானா ஒபிலியா விட்டதும் இது சரியில்லை. ஃபியூச்சர்ல இவன் தான் டியூக்கா இருக்க போறான். கண்டிப்பா வளரும் போதும் பெரிய ஆளா இருப்பான். கூடவே இவனுடைய மேரேஜ் பார்ட்னரா ஜெனிட்டே தான் இருக்க போறான் அப்படின்னு வருத்தத்தோட யோசிச்சுக்கின்னு அப்படியே பார்த்தா ஒரு பாக்ஸ்ல கால் தடிக்க அப்படியே கீழே விழும் போது கரெக்டா அவன் பிடிச்சிருவான். அங்கேயே ரொமான்ஸ் லைட்டா சின்னதா வந்துடும். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே யார கட்டிட்டு இருக்கும் போது ஃபியூச்சர் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அது எனக்கு தெரியுது. கவலைப்படாதீங்க, இந்த இடத்த விட்டு நான் வெளியே அந்த இடத்துல போய் படிக்கிறதுனால என்னுடைய அப்பா சொல்லியிருக்காரு அங்க நிறைய நல்ல நல்ல டீச்சர்ஸ்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரி அதை விட நீ எப்போ திரும்ப வருவேன்? அது எப்பன்னு தெரியல, ஆனா உங்களை ஃபேஸ் பண்ற லெவலுக்கு நான் ஒருத்தன ஆளா பிரின்சஸ். கேட்ட உடனே டக்குன்னு வைக்க வந்துடும் அவளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெனிட்டேவும் கதவு திறக்கிறதுக்காக ட்ரை பண்றா. அண்ணா நான் உள்ள வரலாமா? என்னடா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறான். இவன் தானே ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருக்கும் போது மரியாதையா நம்ம அண்ணன் தங்கச்சியா தான் பழகுவோம். ஆனா பெரியவங்களாம் வளர்ந்துட்ட பிறகுதான் நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் போட்டு இவனும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு தரக்கிறன்ற மாதிரி திறக்கப்போம். என்னாச்சு? என்னுடைய ரூம்ல ஃபுல்லா புக்ஸா இருக்கிறதுனால அடிக்கிட்டு இருக்கேன். அதான் உனக்கு எதனா உதவி வேணுமா என்கிட்ட இருந்து? இல்ல நானே பாத்துக்கிறேன். என்ன வேணும்? இந்த புக்கை நீ படி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த புக்கை பத்தி அவங்க கொஞ்சம் பேச இன்னொரு பக்கம் வந்து அத்தனாச்சே யோசிச்சுட்டு இருக்கான். ஜெனிட்டே அவருடைய கனவுல கண்டிப்பா எதனா ஒரு விஷயம் வந்திருக்கணும். அதனாலதான் இப்படி இருக்காங்க. அண்ணா நீ தப்பா நினைச்சுக்கா, வரியலாம இந்த இடத்த விட்டு கிரீன் ஹவுஸுக்கு போவோம். அந்த இடத்துல போயிட்டு பூக்களை பார்க்கணும். ஆனா அவன் வந்து நம்ம அத்தனாச்சியாவை பாக்குறதுல இவன் ஒரு பக்கம் கேட்கறா. அண்ணா யாருன்னா உன்னுடைய ரூம்ல இருக்காங்களா? என்ன இல்ல யாரும் இல்ல, நீ போ, நான் இந்த கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அதுக்கப்புறம் அத்தனாச்சியாவும் நீ அவ கூட போ
பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அதனாஷ் இதெல்லாம் பார்த்துட்டு அவ பேசுறதுல எல்லாருமே வாங்கிடுவாங்க. அதுவும் இல்லாம ஃபியூச்சர்ல நடக்க போறது எப்படி இருக்கும்ன்றதும் தெரியல. ஜெனிட்டேவோடைய முக்கியமான ஸ்டோரியை நான் இப்ப சொல்றேன். என்னுடைய கனவுல அவ ரொம்ப கைண்டாவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சல் மாதிரியான பொண்ணு. ஆனா அவளுடைய அம்மா பேனோலோபி அவ டியூக்ஸோடைய யங்கர் கசின். அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபியான்சே. ஆனா இன்னொரு வதந்தியும் இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும்தான் என்னுடைய அப்பாவால கிரவுன் பிரின்ஸா மாற முடியும்னு. அதனால எங்க அப்பா அதுக்கப்புறம் த்ரோனுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா அதுக்கப்புறம் தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாரு. இதுக்கிடையில ஜெனிட்டோடைய அம்மா பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கினாங்க. ஆனா அந்த ஒரு குழந்தை எங்க அப்பாவோடைய தான். உண்மையை சொல்ல போனா அவ என்னுடைய சிஸ்டர் மாதிரி தான். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க உடல் நல்ல சரியில்லாம இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனிட்டேவை வந்து தத்தெடுத்து ஸ்னோவி ஃபேமிலியை சேர்ந்தவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபியூச்சர்ல ஜெனிட்டே ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சு எங்க அப்பாவுடைய பாசத்தை மொத்தமா எடுத்துக்கணும். எனக்கு முன்னாடி அவதான் அந்த இடத்துல எல்லாருக்கும் பிரின்சஸா தெரிஞ்சா. ஒருவேளை நான் அவளை வெறுக்கிறேன்னா யார் மாதிரி அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பயமுத்துவான். டேய் மென்டல் லூக்கஸ் எதுக்குடா வந்து பயமுத்துற இப்படி? எதுக்கு நீ இன்னமும் இந்த இடத்துல இருக்க? வேலை தான் முடிஞ்சதுல, அப்பயே என்ன கூப்பிடு வந்தேன். அந்த இடத்த விட்டு கிளம்பிருக்கலாம்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? சரி இன்னும் கதை இன்னும் முடியல. அந்த பையன் யாரு? எஜிக்கல கேக்குறியா? ஆமா அவன் தானே அந்த டியூக் ஸ்னோவியோடைய பையன். நான் அவனை கேட்கல, அந்த பொண்ணை கேட்கறேன். அவ பேரு ஜெனிட்டே. அப்படியா? ஆனா அவ ஷிமேராவா? பிளாக் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் ஆல்டர் பண்ணப்பட்ட குழந்தைனா கண்டிப்பா அவளா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த வந்து இவன் சொல்றதுல அவ ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த கிரீன் ஹவுஸை காமிக்க அந்த இடம் பார்த்தா ஃபுல்லாவே செடி கொடிகளா இருக்கு. அவங்க அதெல்லாமே ரசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணி அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. லூகஸ் எதுக்கட இவங்களை ஃபாலோ பண்றோம்? அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கவலைப்படாத, என்னுடைய மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி நம்ம இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம அமைதியா அவங்களை ஃபாலோ பண்ணி போனாதான் அவகிட்ட இருக்கிற ஷிமேராவை நம்ம மொத்தமா அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எஜிக்கலுடைய கையை பிடிச்சி அவ ஏத்துன்னு போறான். பொறுமையா போ. என்னாச்சு? அவ டக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்னாச்சு ஜெனிட்டே? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நான் உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சரி, நான் வேணா உனக்காக பியானோ வாசிக்கிறேன். அத்தனாசி யோசிக்கிறான். ஜெனிட்டேவுக்கு கண்டிப்பா வந்து ஹஜிக்கில் இந்த இடத்த விட்டு போறதுல அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அதுதான் ஷிமேரா. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து பாக்கிறதுலே தெரியும். அவளுடைய மானாவுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது பியூர் ராயல் கிடையாது. என்ன எங்க நடந்துட்டு இருக்கு? அவளுடைய ஆரா ஃபுல்லாவே எனக்கு மட்டும் ஏன் பிளாக் மேஜிக் கணக்குல தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஷிமேரா வந்து பிளாக் மேஜிக் கூட கலந்துருக்குன்றியா? எதுக்காக நீ அவளை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுற? கண்டிப்பா அவளுடைய கண்களை வச்சு பார்க்கும் போது ஒன்ன மாதிரியே ஒப்ளியனுடைய ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தானே. அப்படி பார்த்தா உன்னுடைய சிஸ்டர் கணக்கு தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? சரி அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் எதுவும் பண்ண போறதில்ல. கூட இருந்தாலும் நம்ம என்னதான் நடக்குன்னு வேடிக்கை பார்க்க போறோம். அதனால வா. அதுக்கப்புறம் வந்து பியானோ வாசிக்கிற இடத்துக்கு போயிட்டு அவன் பியானோ வாசிக்கும் போது இவன் உன்னோட பக்கம் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். லூக்கஸ் வேணாண்டா, இது ரொம்ப தப்புடா, அவங்க ஏதோ தனியா இருக்காங்க, விட்டுலாம்டா அப்படின்னு பேசினே அவன் உன்னொரு பக்கம் மேல வந்துருவாங்க. மேல இருக்கும். அவன் உன்னொரு பக்கம் பார்த்தா பியானோ இவன் வாசிட்டே இருக்கும்போது அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவான். அஜிக்கல் இதை பார்த்துட்டு ஜெனிட்டே என்னாச்சு உனக்கு? ஏன் எழுதிட்டு இருக்க? அண்ணா எப்பவுமே நான் உன்னுடைய பியானோ வாசிக்கிறது நான் கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி உனக்காக நான் திரும்ப ப்ளே பண்றேன். இல்ல எப்பவுமே அதை நான் கேட்கணும். நீ என் கூட எங்கே இருந்துறேன், தயவு செஞ்சு போவாத. ஆனா எனக்கு புரியுது அப்பாவோடைய விருப்பம் இது கிடையாது. நான் அப்ராட்டுக்கு போய் படிக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். நான் வேணா அவர்கிட்ட பேசி புடி வைக்கட்டா? இல்ல வேணாம் ஜெனிட்டே, அப்பாக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. கொஞ்ச நாட்கள் தான், நான் போயிட்டு அப்படியே படிச்சுட்டு வந்துடுவேன். ஏன் இப்படி பேசுறேன்? உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையா? அப்போ என்னை விட்டு பிரியணும்ன்றது உன்னோட ஆசையா? அப்படின்னு கிடையாது. இது ரொம்ப வித்தியாசமானது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான். என்னை விட்டு பிரியாதுன்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். இருந்தாலுமே அந்த பையன் இன்னொரு பக்கம் சொல்லி புரிய வச்சாலும் அவன் விடாம அழுதுட்டு இருக்கான். அத்தனை விஷயத்தை பார்த்துட்டு ஜெனிட்டே வந்து குட் பை சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டது மாதிரி தான் தெரியுது. அப்ப அவளுடைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அவகிட்ட டார்க் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் இருந்தப்போ அவங்க அப்பா அவளை விட்டு பிரிஞ்ச அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அந்த வழிகள் எப்படி இருக்கும்னு. இதே வயசுல தான் நான் என்னுடைய பேரண்ட்ஸை எழுந்து தனியா வாழ்ந்தேன். அவளும் என்ன மாதிரி தான் எனக்கு புரியுது. 2 பேருமே தனியா தான் வாழ்ந்திருக்கும். ஆனா எனக்கு சுத்தமா புரியல. இப்ப என்னுடைய அப்பாவை நான் போய் பார்த்தே ஆகணும்னு எனக்கு உள்ளுணர்வு தோணுது. டக்குன்னு பார்த்தா லூக்கஸும் உன்னால உன்னுடைய ஃபியூச்சரை பார்க்க முடியும் தானே? அவளோட இதுவும் தெரியுது தானே உனக்கு? என்ன பேசிட்டு அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னுடைய அப்பா அது மட்டும் தான் தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியும் கேடி, நீ போய் சொல்லாத. ஏன்னா நீ அவர் ஆர்டினரியான சைல்டு எல்லாம் கிடையாது. என்ன சொல்ற? அதெல்லாம் உனக்கு போக போக தெரியும். வா வீட்டுக்கு போவோம். ஏன்னா அடுத்த கட்ட இன்னமும் பெரிய லெவலில் நீ நிறைய விஷயத்த மாத்த போறிய. அவ வரும்போதே ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க 2 பேரும் குட் பை சொல்லிட்டு வரான். இந்த அனிமேஷன்லாம் எப்படி பண்ணிக்கிறானுன்னு தெரியல. அந்த கீழே இறங்குறதுலாம் விஷுவல் கேமரா பாக்குற ஆங்கிள் மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவ உடனே தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு கட்டி பிடிப்பான். அப்பா நான் ரொம்பவும் உங்களை மிஸ் பண்ணேன். என்ன நீ இன்னைக்கு ரொம்பவும் சிறப்பா இருக்க? ஆமா பிரின்சஸ், நீங்க என்ன இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவும் உற்சாகமா இருக்கீங்க. ராவன் கூட நடந்துக்கிற லெவல் கூட இப்படி இல்லையா நீங்க? அப்ப ராவன் விட நான் கியூட் தானே? ஆமா இந்த கான்டினென்ட்ல நீங்க தான் கியூட்டான பர்சன் மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்க கம்னு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தனியா கூட்டம் போயிருவாரு. சரி இப்ப எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக்ன்ற ஒரு விஷயத்த நான் கத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் அதை பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்து கத்துக்கிறதுல உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ண பார்க்க முடியாம. அதுவும் இல்லாம தினமும் நான் ஒவ்வொரு நாளும் சரியா தூங்காம ட்ரைனிங் எடுப்பேன். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் உங்களை பெருமைப்படுத்துற வகையில நான் பெரிய லெவலில் சாதிப்பேன். அது போதும் எனக்கு. ஆனா ரொம்ப உன்னை புஷ் பண்ணிக்காத. உனக்கு அதுல எதுனா கஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ட்ரை பண்ண தேவையில்ல, விட்டுரு. ஆனா உனக்கு இன்னமும் போகணும்னு தோணுச்சுன்னா எந்த எல்லைக்கும் போ. நான் உனக்கு துணையா இருக்கேன். சரிப்பா உங்களுக்கு என்ன ரொம்பவும் பிடிக்குமா பிடிக்காதா? ஏன் இதை கேட்கறேன்? உண்மையா மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா பிடிக்கும். உண்மையாவா? உண்மையா ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸா தான் அப்படின்னு அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். தன்னுடைய அப்பாவுக்கு எப்பவுமே என்ன ரொம்பவும் பிடிக்குன்ற மாதிரி. இது லைட்டா ஒரு சுயநல மாதிரி தான். ஏன்னா ஜெனிட்டேன்றப்ப பாவம் தானே அவளும். அதுக்கப்புறம் வந்து நடந்த எல்லா விஷயங்களும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கான். என் ட்ரீம்ல நடந்த ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. யார் யார் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மீட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பாவாகும் என் மேல இருந்த அந்த கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இப்ப கிடையாது. அவர் முழுமையா என்ன பாசத்தை வச்சுட்டு இருக்காரு. எஜிக்கலும் டியூக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா எனக்கு
ஜெனிடேவும் நம்மளுடைய ஃபேமிலியில் இணைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்பதான் தெரிஞ்சு போயிடுச்சு என்னுடைய அப்பா என்னதான் ரொம்ப பாசமா நினைச்சுக்கிறேன்னு. என்னோட பக்கம் மேலே பார்த்தா லூக்கஸா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்னம்மா இதோட முடிச்சிடும் நினைச்சியா? இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு. கதையை கொஞ்சம் கொஞ்சமா நீ தான் மாத்திட்டு இருக்க. என்னுடைய லிட்டில் பிரின்சஸ், இந்த கதை எப்படி போகணுன்றத நீ வழி நடத்து அப்படின்னு அவன் சொல்லவும் அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இது ரொம்பவும் சுவாரஸ்யமா முடிஞ்சிருக்கிற எபிசோடு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா அடுத்த எபிசோட்ல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். முக்கியமா வந்து நம்ம அத்தனாசியாவை பிடிச்சவங்களும் ஜெனிடேவை பிடிச்சவங்களும் கமெண்ட்ல வந்து ஹார்ட் எமோஜி போடுங்க. முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு மறந்துடாதீங்க. சரிங்க, சொல்ல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.